ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு SST டோக்கன் வாங்கிட்டு மூலவர் தரிசனம் பார்க்குற பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த SST டோக்கன் வாங்குறதுல இருந்து சாமி பார்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு செப்பரேட்டாவே ஒரு வீடியோவா வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நம்ம சேனல்ல தொடர்ச்சியா இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேத்துக்கு இருக்க கன்ஃபியூஷன் வந்து எந்த இடங்கள்ல கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதுதாங்க சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் தொடர்ச்சியா கமெண்ட்ல கேட்குறாங்க. ஸோ இந்த இடங்களோட கூகுள் மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க உங்களுக்கு எந்த கவுண்டர் நியர்பைல இருக்குமோ அந்த கவுண்டரோட மேப்பை யூஸ் பண்ணி நீங்க அந்த பிளேஸுக்கு ரீச் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கவுண்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரமா ரீச் ஆகக்கூடிய ஒரு கவுண்டர், ட்ரெயின்ல போறவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இந்த பிளேஸ் வந்து கரெக்டா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இந்த கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் வந்து இருக்கு. இங்க வந்து உங்களுக்கான SST டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கவுண்டருக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சப்வே இருக்கு, அது வழியா கூட நீங்க போயிட்டு இந்த கவுண்டரை நீங்க ஈஸியா வந்து ரீச் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க திருப்பதியில இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்ட் RTC பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் எல்லா பஸ்ஸுமே போகும். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான். இது வந்து திருப்பதி மெயின் பஸ் நிலையத்துக்கு எதிரில் வந்து இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேயும் உங்களுக்கான டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ரூம்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா ரூம்ஸ் வந்து ஆஃப்லைன்ல புக் பண்ண முடியாது. நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரூம்ஸும் எடுத்துட்டு அங்கேயே கூட நீங்க டோக்கனும் வாங்கிக்கலாம். ஸோ தர்ஷனுக்கு இந்த இடத்துல ரெண்டாவது பிளேஸ் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கிறனால ரொம்ப கூட்டமாவே தான் இருக்கும். ஏன்னா வந்து பஸ்ல வரக்கூடியவங்க தான் நிறைய பேசஞ்சர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க ஈஸியா ரீச் ஆகக்கூடிய பிளேஸ் இதுவா தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நார்மலா வந்து டோக்கன் கிடைக்குது. நீங்க பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போகக்கூடிய கவுண்டர் இதுதான். இது ரெண்டாவது கவுண்டர். மூணாவதா இருக்கக்கூடிய கவுண்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இது வந்து அலிப்பிரி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க அலிப்பிரி நடைபாதை வழியா நடந்து போற பிளான் பண்றவங்களுக்கு இந்த பிளேஸ் உங்களுக்கு டோக்கன் வாங்க ரொம்ப ஈஸியான ஒரு பிளேஸா இருக்கும். அடுத்தது நாலாவதா இருக்கக்கூடிய கவுண்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கவுண்டர் தான். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ரெண்டு கவுண்டர் இருக்கு. ஒன்னு வந்து பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், ரெண்டாவது கவுண்டர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம். இந்த விஷ்ணு நிவாசத்துல உங்களுக்கு ஆஃப்லைன்ல ரூம்ஸும் அவைலபிள் இருந்தா புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு SST டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே நீங்க வாங்கணும் அப்படின்னா ட்ரெயின்ல போறவங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகலாம். இதுவே மற்ற கவுண்டரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மியா வந்து இங்க கிரௌடு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால இந்த கவுண்டர்லயே நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம். அஞ்சாவதா இருக்கக்கூடிய SST டோக்கனுக்கான கவுண்டர் எது அப்படின்னா, ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை. ஸ்ரீவாரி மெட்டு அலிப்பிரி மெட்டுல போறவங்களுக்கு வந்து நடைபாதைக்கான டோக்கன்ஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசன்ட் டேஸ்ல வந்து வனவிலங்குகளோட நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றனால பக்தர்களோட பாதுகாப்புக்கா சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அலிப்பிரி மெட்டுல கொடுத்துட்டு இருந்த அந்த டோக்கன் வந்து இப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையிலையும் 1240வது படியில டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே, அதாவது ஒரு 30 to 40 படிக்குள்ளேயே நம்ம வந்து டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். மேல நடந்து போய் தான் நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது இல்ல. ரீசன்ட் டேஸ்ல கீழே வந்து டோக்கன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த வெஹிக்கிள்ல கூட போய்க்கலாம். இல்லங்க நாங்க நடந்துதாங்க போற பிளான் இருக்குன்னா நீங்க நடந்து கூட போக முடியும். ஸோ ஸ்ரீவாரி மெட்டுல ஒவ்வொரு நாளும் 5000 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்தமா கீழ் திருப்பதியில 5 கவுண்டர்ஸ்ல உங்களுக்கான SST டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இது டெய்லி பேசிஸ்ல இஷ்யூ பண்றாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, கேன்சல் பண்றாங்க அப்படின்னா முன்னாடி நாளே இன்டிமேட் பண்ணுவாங்க. மேக்சிமம் அப்படி பண்றது இல்ல. ஏதாவது கூட்டம் அதிகமா இருக்கு திருமலையில அப்படின்னும் போது மட்டும்தான் கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்களே தவிர மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு ஓபன் பண்ணி டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த 5 கவுண்டரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியா கன்வீனியன்ட்டா போறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த கவுண்டர்ல போயிட்டு நீங்க டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். டோக்கன் கொடுக்கக்கூடிய பிளேசஸோட டீடைல்ஸை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து இந்த டோக்கன் வாங்குறதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல நீங்க தரிசன டோக்கன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டு தான் இருக்கணும். ஆதார் கார்டை தவிர வேற எந்த ப்ரூஃபுமே உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் நீங்க வாங்க முடியும். என்கிட்ட ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னாலும் நீங்க ஜெராக்ஸோ இல்லைன்னா ஆன்லைன்ல எடுத்த கலர் பிரிண்ட் அவுட்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். அதே போல வந்து இப்போ ஒரு நபருக்கு நான் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் டோக்கன் வாங்கிக்கலாமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் தான் தருவாங்க. நீங்க லைன்ல நின்று அந்த இடத்துக்கு போகும்போது சிஸ்டத்துல உங்களை போட்டோ எடுத்துட்டு உங்களோட ஐடி நம்பர் எல்லாம் என்டர் பண்ணி தான் உங்களுக்கான டோக்கன் ஸ்லிப்பை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவைப்படாது. 11 வயசு அதாவது 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே லைன்ல நின்று தான் டோக்கன் வாங்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 30 நாளைக்கு ஒருக்கா தான் நம்ம வந்து இந்த டோக்கன் வாங்க முடியும். ஸோ ஒரு டைம் நீங்க டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா அந்த வாங்கின நாள்ல இருந்து 30 நாள் கழிச்சு தான் திரும்பவும் போயிட்டு நீங்க உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து இந்த ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்க்க முடியும். அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், கவுண்டர்ஸோட டிக்கெட்கான ஓப்பனிங் டைம். நம்ம என்ன டைம்க்கு போனா ஈஸியா இருக்கும், என்ன டைம்க்கு போனா கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு திவ்ய தர்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 கவுண்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. மீதி வந்து 3 கவுண்டர்ஸ் எப்பவும் போலதான் இருக்கு. ஆனா கொடுக்கக்கூடிய டைமிங்கும் அந்த ஸ்லாட்டும் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயும் காலையில வந்து ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நைட்டு வந்து ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட லைன்லயே நிறைய பேர் நிற்பாங்க. சில பேர் வந்து லைன்லயே உட்காந்து கூட வெயிட் பண்ணுவாங்க. இதுவே வந்து அலிப்பிரி நடைபாதை அப்படின்றனால அந்த நடைபாதையில போறவங்களுக்கும் பஸ்ல போறவங்களுக்கும் கன்வீனியன்டா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்குறாங்க. இங்க வந்து உங்களுக்கு ஒரு 3 மணிக்கெல்லாம் கூட கவுண்டர் ஓப்பன் ஆகிடும். இதுவே நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியா பிளான் பண்றீங்க அப்படின்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அப்படின்றனால உங்களுக்கு 6 மணிக்கு மேலதான் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு எஸ்எஸ்டி டோக்கன் எங்க வாங்கினாலும் ஓகே, நடந்து போறனாலும் நீங்க எஸ்எஸ்டி வாங்கிட்டு கூட அதுக்கப்புறம் எந்த நடைபாதையும் நீங்க வந்து நடந்து போகலாம். அதனால உங்களுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைட்டு அங்க 12-1 மணி அந்த மாதிரி ரீச் ஆகுற மாதிரியோ இல்ல காலையில ஒரு 7-8 மணிக்கு முன்னாடி போற மாதிரி பாத்துக்கிறது பெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து கொடுக்கக்கூடிய ஸ்லாட்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்டும் சேர்த்தே வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு நாளுக்கான டிக்கெட் கொடுப்பாங்க. அதை முடிச்சு அதுக்கப்புறம் 1 or 2 hours கழிச்சு தான் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் காலையில ஸ்லாட் டிக்கெட் ஓபன் பண்ணும்போதே அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்டும் சேர்த்தே ஓபன் பண்றதுனால உங்களுக்கு காலையில ஒரு 8-9 மணிக்கெல்லாம் போனீங்க, இல்ல ஒரு சில நாளா 11-12 மணி ஈவினிங் வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கு. அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட் இப்போ 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரியான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கும். அன்னைக்கே சேம் டே டிக்கெட்டே எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா காலையில ஒரு 6-7 மணிக்குள்ள அந்த கவுண்டர்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு நைட் ஸ்லாட் கூட வந்து கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா இதுல தரிசன நேரம் நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கும், 300 ரூபாய் தரிசனம் இந்த மாதிரி நமக்கு சீக்கிரம் முடியுமா, இல்லைன்னா டைரக்டா போகக்கூடிய தர்ஷன் மாதிரி அதிக நேரம் எடுக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல மேக்சிமமே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 மணி நேரம் தான் ஆகும். 2 டைமை பொறுத்து இருக்கு. காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 5-6 மணி ஸ்லாட்ல நீங்க போறீங்க, 4 மணி ஸ்லாட்ல போறீங்கன்னா 1 மணி நேரத்துல கூட நீங்க தரிசனம் முடிக்கலாம். மேக்சிமம் 2 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இதுவே மத்தியானம் ஈவினிங் டைம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 5 மணி நேரமோ இல்லைன்னா 2ல இருந்து 6 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்வ தரிசனம் அதாவது டோக்கன் இல்லாத தரிசனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமமே உங்களுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஆகும். சில நேரங்கள்ல 10-15 மணி நேரம் கூட ஆகுது. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க, வயசானவங்களுக்கு டிக்கெட் எடுக்காம நீங்க போறீங்க அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இப்போ நீங்க நடைபாதை வழியாவோ இல்லைன்னா பஸ்ல போறீங்க, கார்ல போறீங்கன்னா உங்களோட ஓன் விஷ் தான். நீங்க டோக்கன் வாங்கிட்டு எப்படி வேணாலும் திருமலைக்கு வந்து போகலாம். நீங்க இந்த இதுலதான் போகணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. நடந்து போறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்க சீக்கிரம் சாமி பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ல போறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக்கெட் வாங்குறவங்க எந்த இடத்துல போயிட்டு சர்வ தர்ஷனத்துக்கு என்ட்ரி பண்ணணும், ஸோ எந்த என்ட்ரன்ஸ்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா போகக்கூடிய தர்ஷனுக்கான என்ட்ரன்ஸ் வேற, இதோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வேற. இந்த ATGH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கிள் கிட்டேயே திரும்பியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போவோம் இல்லையா, அந்த இடத்துல MBC கவுண்டர் வரும் பாருங்க, அங்க இருந்து நமக்கு இந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ இந்த போட்டோல நான் உங்களுக்கு வந்து லொகேஷன் அந்த இமேஜ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற அந்த ATGH சர்க்கிள்ல தான் நீங்க போயிட்டு உங்களோட சர்வதர்ஷன் டோக்கனுக்கான என்ட்ரி பாயிண்டா இப்போ வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்க போகணும்.
அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸ்ல எல்லாம் யாருக்குமே என்ன ஸ்லாட் உங்களோட டிக்கெட் அந்த ஸ்லாட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி எந்த செக்கிங்குமே கிடையாது. அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலுமே அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஒரே டைம்ல எல்லாரும் வரும்போது கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம லைன்லயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி சில சிரமங்களும் இந்த டிக்கெட்ல ஏற்படுது. ஸோ அதனால நீங்க எந்த ஸ்லாட்டா இருந்தாலுமே சேம் டே டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. லேட் ஆகி போனாலும் இப்பெல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல, அலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுல இருந்து தர்ஷன் போற வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஒவ்வொரு நாளும் டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒவ்வொரு கவுண்டர்லயும் எவ்வளவு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்ரீவாரிமெட்டு 5000 டோக்கனும், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல 10,000 டோக்கன் அப்படின்றது பிக்சடா சொல்லியிருக்காங்க. சில டைம் வந்து அதோட கவுண்டிங் வந்து கிரௌடு நார்மலா இருந்தா கம்மியா இருக்கும். மீதி எல்லா கவுண்டர்லயும் ஒரு ஆவரேஜா ஒரு 15,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. வீக்கெண்ட்ஸா இருந்தா கவுண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பேசிஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்லாட் டெய்லி அவங்க டிசைட் பண்ணக்கூடியது தான். விடிய காலையில பொறுத்த வரைக்கும் 3 மணி 4 மணி அந்த மாதிரி ஸ்லாட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்க வாங்கிக்கலாம். விடிய காலையில போகும்போது ரொம்ப ஃப்ரீ தர்ஷன் பார்க்கலாம். ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மற்ற தர்ஷனை விட இது நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் உங்களால முடிஞ்சதுன்னா விடிய காலையில தர்ஷன் ட்ரை பண்ணுங்க. நம்ம வெயிட்டிங் டைம் ஆகட்டும், சாமியை பார்க்கறதாகட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ தர்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.